நான் இந்த அனுபவத்துல பார்த்துருக்கிறேன். அநேகமா இளம் பிள்ளைகளுக்கு ஷார்ட் வேவல்ஸ் அவங்க வாசிச்சுருவாங்க. ஆனா லாங் வேவல்ஸ் வரக்குள்ள கொஞ்சம் வாசிக்க கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்கா உங்களோட வீட்லயும்? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். எப்படி இலகுவா நாங்க லாங் வேவல்ஸ் படிப்பிக்கலாம்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். இதுதான் முதல் திறமை இந்த வீடியோக்கு வாரீங்கன்னா என் பேர் பிரபா. நான் ஒரு 35 வருஷமாக நான் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் 2 வயசுலேருந்து 9 வயசுள்ள பிள்ளைகளுக்கு நான் படிப்பிக்கிறேன். அநேகமாக நான் இந்த வீடியோ பேரண்ட்ஸுக்கு 2, 3, 4, 5, 6 வயசுள்ள பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் படிப்பிக்கலாம், என்ன மாதிரி ஷார்ட் வேவல்ஸ் லாங் வேவல்ஸ் வாசிக்க பழைக்கலாம்ன்றதை பற்றி தான் இருக்குது. நான் இந்த அனுபவத்தில் இப்படி பேரண்ட்ஸுக்கு சில கஷ்டமாக இருந்தது, அதை எப்படி அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணினேன்னு நான் அந்த வழிமுறைகளை இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் லாங் வேவல்ஸ் எப்படி பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம்னு பார்க்க போகிறோம். இந்த அனுபவத்தில் அநேகமாக பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க தங்களோட பிள்ளைகளுக்கு வீட்டில் அதை சொல்லிக் கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் என்ன மாதிரி எந்த கிளாஸில் நான் சிம்பிளாக அதை அவங்களுக்கு இலகுவாக சொல்லிக் கொடுத்துறேன்றதை பற்றி நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல லாங் வேவல்ஸ்ண்டா என்ன? லாங் வேவல்ஸ்ண்டா 2 வேவல்ஸ் ஒரு வேர்டில் இருக்கிறது. அநேகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4 letter வேர்ட்ஸ், 4 letter வேர்ட்ஸில் லாங் வேவல்ஸாக வரும். இப்போ அது என்ன மாதிரி அவங்களுக்கு நாங்கள் வாசிக்க சொல்லி கொடுக்கலாம். இப்போ நாங்கள் ஷார்ட் வேவல்ஸ் தெரியும். ஷார்ட்னா நாங்கள் இந்த ஷார்ட் ஏ என்று சொல்லுவோம் இல்லையா? ஏ. ஆனால் ரெண்டும் சேர்ந்து வரக்குள்ள அது என்ன மாதிரி சவுண்ட் கொடுக்கும் என்றது தான் லாங் வேவல். இப்போ அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு சில வேர்ட்ஸை நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். நான் நீங்கள் இப்படி செய்யலாம்ன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் பார்ப்போம். இது ஷார்ட் வேவல். அதில் ஷார்ட் வேவலுக்கு ஒரு வேவல் தான் நடுவில் இருக்கும் இல்லையா? இப்போ நாங்கள் இதை ஷார்ட் வேவல் படித்த நேரம் பார்த்துனாங்க. அப்போ இதை எப்படி லாங் வேவல் ஆக்கலாம் என்று தான் பார்க்க போகிறோம். இப்போ இது பிள்ளைகளுக்கு இட் மேட். இந்த மேட்டோட நாங்கள் ஒரு ஈய சேர்த்தா அது லாங் வேவலாக வரும். அப்போ அந்த வாசிக்கிறதுக்கு இதுக்கு நாங்கள் ஏன்னு சொல்ல மாட்டோம். அது வித்தியாசமாக இருக்கும். அப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு நான் எப்பயும் ஒரு கதை மாரி ஒரு பாட்டு மாரி நான் சொல்கிறது, when 2 vowels அங்கே வாக் போனால் அந்த ஃபர்ஸ்ட் வேவல் தான் கதைக்கும். அது தன்னை பேரை சொல்லும். ஆனால் இது ஒன்றும் சொல்லாது. இது பேசாமல் இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். அப்போ இதோட பேர் என்ன? இப்போ 2 வேவல் இருக்குள்ள இதோட பேர் ஏ. இந்த தனியாக இருக்கக்குள்ள தான் 2 இருக்குள்ள இது ஏ. அப்போ வாசிச்சு பார்ப்போம். இப்போ இது சைலண்ட். இப்போ இதில் ஏ மேட். இப்போ தண்டை ஆட்டோமேட்டிக்காக அது இலகுவாக வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒன்று பிள்ளைகளுக்கு தெரியணும், இந்த கடைசியில் இருக்கிற அந்த சைலண்ட். அப்போ அதுக்கு எப்பயும் இது இப்படி ஒரு விதம் வேறு விதமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த விதத்தை நாங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் வேவலில் லாங் வேவல் ஆக்குறதுக்கு ஈயை போட்டோன்னே அது முன்னுக்கு இருக்கிறவன் தன் பேரை மட்டும்தான் சொல்லுவேன். அப்போ அவங்களுக்கு நான் அந்த பாட்டு மாதிரி இங்கிலீஷில் நாங்கள் சொல்லக்குள்ள when 2 vowels go for walking, first one does the talking and he says his name. இப்போ அதைத்தான் நாங்கள் 2 வேவல் நடந்து போகக்குள்ள முதலாவது வேவல் கதைக்கும், அது அந்த பேரை சொல்லும். பேர் ஏ. ஓகே. அப்போ வேறு லெட்டர் வேர்ட்ஸை நாங்கள் வச்சு பார்ப்போம். என்ன மாதிரி அது இந்த லாங் 2 வேவல் இருக்குள்ள நின்ற சத்தம் மாறுது, அந்த சவுண்ட் மாறுதுன்னு பார்ப்போம். இன்னொரு உதாரணத்துக்கு போவோம். அடுத்தது இந்த ஷார்ட் வேவல் ரேட். ரேட். இப்போ இதை லாங் வேவலாக மாற்றக்குள்ள நாங்கள் அதுக்கு அநேகமாக தான் நாங்கள் வைக்கிறது கடைசியில். வேறு லெட்டர்ஸும் வரும். இப்போ இந்த உதாரணத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இது 2 vowels go for walking. 2 பேர் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் does the talking. இவர் கொண்டு கதைக்க போகிறார். அடுத்த பேரை தான் சொல்லுவார். இவர் குவாய்ட்டாக இருப்பார். அப்போ இது ரேட். இது இல்லாமல் ரேட்டாக இருந்தது. இப்போ இட் ரைட் மாறுது. அப்போ அது ஈஸியாக பிள்ளைகளுக்கு வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இட் ரைட். இன்னொரு லெட்டரை பார்ப்போம். இப்போ இது இந்த ஷார்ட் இந்த வேர்ட் ஃபேட். இஃப் இட் ஃபேட்.
இப்போ நாங்கள் அதுக்கு இஎஸ் சேர்க்கக்குள்ள if ate fate. இப்போ இது சைலண்டாக இருக்கும் 2 vowels. if ate fate. இந்த சொல்லு வந்து ஷார்ட் வேல் வந்து at hat. இப்போ நாங்கள் லாங் வேவலாக இஎச் சேர்க்கக்குள்ள நான் இவர் ஏ இவர்கிட்ட பேர் அப்போ ஏ இட் ஹேட். இந்த இ வரக்குள்ள இவர் தன் பேரை சொல்லுவேன். அப்போ அது ஹட் வந்து ஹேட் மாறிடுது. ஓகே, இப்போ நாங்கள் நடுவில் ஐ இ அந்த சவுண்ட் வந்திருக்கு. ஷார்ட் வேவல் க இ இட் கிட். இந்த கிட்டில் நாங்கள் லாங் வேவலாக வேற ஈய சேர்த்தா இப்போ அது இதோட பேர் வந்து ஐ. க ஐ இட் கைட். அந்த இ நாங்கள் வச்சோன்னே இவர் தன் பேரைத்தான் சொல்லுவேன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் இந்த 2 vowels நடந்து போகக்குள்ள முதல் வேவல் இவர் தான் கதைப்பேர், அவர் தன் பேரை சொல்லுவார், இவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். இப்போ இந்த சாங் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப எல்லா லாங் வேவல்ஸுக்கும் நாங்கள் பாவிக்கலாம். ஓகே, இது வந்து கைட். இது இ ஷார்ட் வேவல் ப இ இட் பிட். இப்போ நாங்கள் லாங் வேவலாக இ வேற ஈய சேர்க்கக்குள்ள அது நான் இது ஐயா மாறும். ப ஐ இட் பைட். இப்போ அவங்களுக்கு இதை மறைக்க சொல்லலாம் சைலண்டாக இருக்கிறபடியே. இப்போ ப ஐ இட் பைட். இப்போ நாங்கள் ஐ பார்த்தோம். இப்போ லெர யூ இந்த ஷார்ட் வேவல் க அ இட் கட். அந்த கட்டில் இந்த யூ வந்து மேக் பண்ணுற அதோட பேர் வந்து யூ. அதை லாங் வேவலை நாங்கள் காட்டக்குள்ள இ வைக்கிற நேரம் அது யூ அண்டு பேரை சொல்லும். இப்போ க யூ இட் கியூட். க யூ இட் கியூட். அந்த ஈயை வைக்க இது என்ற பேரை சொல்லும் யூ. இப்போ இந்த ஷார்ட் வேவலாக வாசியக்குள்ள க அ இப் கப். நாங்கள் லாங் வேவலாக இன்னொரு வேவலாக அதுக்கு சேர்க்கக்குள்ள இப்போ அது வந்து தன் பேரை சொல்லும் யூ. க யூ இப் கியூப். க யூ இப் கியூப். இப்போ இவர் சைலண்ட், இவர் பேரை சொல்லுவார். இவ்வளோ நேரம் நாங்கள் ஷார்ட் வேவலை லாங் வேவல் ஆக்க பார்த்துனாங்க இல்லையா. இப்போ ஷார்ட் வேவலில் வந்து அது அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இப்போ லாங் வேவலான அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து இதை நீங்கள் இல்லாமல் ஆக்குனா இதுக்கு மீனிங் இல்லை ஷார்ட் வேவலா. அப்போ கட்டாயம் இது வந்து லாங் வேவல் வேர்ட்ஸ் தான். இப்போ அதுக்கு இ. ஆனால் அதே ரூல் தான். 2 vowels go for walking. First one he does the talking and he says his name. But the name வந்து A. So k a k cake. இப்போ என் பிள்ளைகளுக்கு விருப்பமான சாப்பாடு இருக்கும். க ஏ இக் கேக். இப்போ இந்த இ திறந்தும் சைலண்டாக இருக்கும். இன்னொரு வேர்டை பார்ப்போம். இப்போ இந்த லாங் வேவலை பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் ஷார்ட் வேவலாக வாசிக்கலாம். அது ட இட்னு சொல்லலாம். அது டேட்ன்ற ஒரு வேர்டு இல்லை. அப்போ நாங்கள் லாங் வேவலாக மட்டும்தான் அதை பாவிக்கலாம். அப்போ அந்த அதே ரூல் தான். 2 vowels go for walking. இவர் கதைப்பார், தன் பேரை சொல்லுவார். பேர் வந்து ஏ. ஸோ ட ஏ இட் டேட். இந்த இ வந்து இந்த செகண்ட் வேவல் வந்து முதலாவது வேவலை மாற்றி பேரை சொல்லும். ட ஏட் டேட். இப்போ இந்த வித்தியாசமான லாங் வேவல்ஸை பார்த்தோம். நாங்கள் இன்னும் கூட அடுத்த முறையில் பார்ப்போம். இந்த லாங் வேவல் டெக்னிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படித்தான் நீங்களும் உங்களோட வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? இல்லைன்னா இது ஈஸியாக இருந்ததா, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா, எப்படி பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடியதாக இருந்ததுன்னு காமெண்ட்டில் போடுங்க. அப்போ நானும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு இந்த இப்படி பிள்ளை மெட்டாக்களுக்கு உதவி செய்யுதுன்னு நான் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி காமெண்ட் போடுங்க. அதோட உங்களுக்கு வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு இது உதவியாக இருக்குமெண்டா அவங்களோடையும் இது ஷேர் பண்ணுங்கள். இப்போ தேங்க்யூ. இவ்வளோ காலம் சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் தேங்க்யூ. மிச்ச ஆக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.